بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே ஈமான் குறித்து ஒரு சில முக்கியமான செய்திகளை நானும் நீங்களும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தொழுகை என்ற வணக்கத்தில் உள்ளச்சத்தோடு, எங்களுடைய பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் உயிரோட்டம் உள்ள ஒரு தொழுகையாக தொழ வேண்டும் என்பதை கடந்த வகுப்பிலே நானும் நீங்களும் பார்த்தோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற போது கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையில் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த உள்ளச்சத்தோடு எங்களுடைய தொழுகைகள் அமைய வேண்டுமென்றால் முழு கவனமும் தொழுகையிலே இருக்க வேண்டும். எங்களுடைய கவனங்கள் தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் சிதறுவதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம் எங்களுக்கு சொல்லலாம், ஓதப்படுகின்ற அந்த வசனங்கள் அதனுடைய அர்த்தங்கள் தெரியாமல் நாங்கள் இருக்கிறது. அரபு மொழி தெரிந்தால் என்ன அல்லாஹ் பேசுகின்றான் அந்த வசனங்களின் மூலமாக என்று எங்களுடைய சிந்தனைகள் அந்த வசனங்களிலேயே ஊசலாடி கொண்டிருக்கும். அந்த மொழி தெரியாததுனால எங்களுடைய சிந்தனைகள் வேறு வேறு திசைக்கு போகின்றதை பார்க்கலாம். இப்போ தொழுகையில் முழு கவனமும் அல்லாவை நினைத்த வண்ணம் இருக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அந்த அர்த்தத்தையும் அதனுடைய அந்த மகிமையையும் நானும் நீங்களும் அறிந்து வைத்தோமையானால் எங்களுடைய முழு கவனமும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்கின்ற அந்த கூட்டத்தில் அவர்களுடைய ஒரு பண்பாக உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த பண்புகளுக்குரிய உண்மையான விசுவாசிகளாக எனக்கும் உங்களுக்கும் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அர்த்தத்தை அறிகிறதோடைய அதுக்கான சில சிறப்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், பைனி வபைன அபிதி, எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இரண்டு பகுதிகள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கின்றன. அதில் முதல் பகுதி என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஇதா காலல் அபுது, என்னுடைய அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய ரப்புக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவன் கூறுகின்ற போது
கால தஆலா அல்லாஹ் சொல்லுவானாம், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்கின்றான், அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொழுகையில் நானும் நீங்கள் மோதுகின்ற போது அல்லாஹ் சொல்லுவானாம், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழுகின்றான் அப்படின்னு சொல்லி. இந்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானதுன்னா என்ன? எல்லா புகழும் என்ன என்னது சொல்லுங்க பார்ப்போம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும் என்ன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம் இல்லை. அல்லாஹ் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறோம் இல்லை. எல்லா புகழும் அப்படின்னா என்னது? வேற எல்லா புகழும் வேற. புகழை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வகையான புகழ்ச்சி தான் இருக்கு. ஒன்று, அல்லாஹ் தன்னைத்தானே புகழுவான், அந்த புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்துள்ள படைப்பினங்களை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக பேசுவான். நான் படைத்த அந்த ஒட்டகத்தை நீ பார்க்கலையா, நான் படைத்த சூரியனை பார்க்கலையா, நான் படைத்த சந்திரனை பார்க்கலையா, நான் படைத்த வானத்தை பார்க்கலையா என்று அல்லாஹ் படைப்பினங்களை புகழ்ந்து தன்னை புகழ்ந்து கொள்கின்றான். 3வது புகழ்ச்சி மனுஷன் அல்லாஹ்வை புகழ்றது இருக்குதுல்ல. உயிரினங்கள் அல்லாஹ்வை புகழ்றது, மரங்கள் அல்லாஹ்வை புகழ்றது. அந்த புகழ்ச்சியும் யாருக்கு தான் சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அதை தாண்டி மனுஷன் தன்னையே புகழ்ந்து கொள்வான் இல்லை. உண்மையிலேயே என்ன நான் புகழ்ந்து கொள்றதாக இருந்தால் இப்படி ஒரு படைப்புக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் தானே. இந்த புகழ்ச்சி என்பது இந்த 4ஆக தான் இருக்க முடியும். இதை தாண்டி ஒரு புகழ்ச்சி உலகத்தில் இல்லை. அப்போ இந்த புகழ்ச்சி அனைத்துக்கும் சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் மேலிருந்து அல்லாஹ் சொல்வானாம், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழுகின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பெருமை பாராட்டுவானாம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம்? வைதா காலல் அபுது அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்லுவானாம், அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை புகழுகின்றான், என் அடியான் என்னை அஸ்னா என்னை புகழுகின்றான், அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அப்படி என்று சொல்லி. 3வதாக மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதியே அரசனே என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்வானாம், மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இன்னொரு இடத்துல வரும் எப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபவ்வத இலா அப்தி, என் அடியான் தன்னுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டான். இதெல்லாம் யார் சொல்வானாம்? அல்லாஹ் மேலிருந்து சொல்வானாம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்கின்ற போதும் அஸ்னா அலை, அவன் என்னை துதிக்கின்றான். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அரசன் என்று சொல்கின்ற போது மஜ்ஜதனி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அதுக்கப்புறம் ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகின்றோம், வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்லுவானாம், ஹாதா பைனி வபைன அபிதி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள ஒரு விஷயம் உண்டு. வலி அபுதி மாசஅல, அவன் எதை கேட்பானோ என்னிடம் அவனுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 2 பகுதி இருக்கும் என்று சொன்னோம் இல்லை. அல்லாஹ் சொன்னதாக முதல் பகுதி மாலிகி யௌமித்தீனோட முடியுது, அதில் முழுக்க அல்லாஹ்வை புகழ்றது. 2வது பகுதி வருது, ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகின்றோம், வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்வானாம், ஹாதா பைனி வபைன அபுதி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள ஒரு விஷயம் உண்டு, அவன் என்னிடத்துல கேட்பானோ அவனுக்கு நான் அதை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அதுக்கப்புறம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்,
நேரான வழியிலே இருந்த அந்த சிராத்தல் முஸ்தகீமை யா அல்லாஹ் எனக்கு காட்டு, அந்த நேரான வழியை காட்டு. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ இந்த உலகத்தில் யாருக்கு அருள் புரிந்தாயோ, இந்த உலகத்தில் யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி. நாங்கள் அன்றைக்கி அந்த பார்த்தோம், யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தார்கள் அப்படின்றதுடைய விளக்கம் என்னன்றது இன்னொரு வசனத்தில் சொல்லுங்க பார்க்கும். யாரு? நாங்கள் இதே வசனத்தை ஓதி அல்லாஹ் அருள் புரிந்த அந்த நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி நாங்கள் ஒரு வசனத்தை பார்த்து அதை விளக்கமாக இதே வகுப்பில் பார்த்தோம். இது ஒரு கிழமைக்கு நபிமார்கள் வேற, சுஹதாக்கள் வேற, சாலிஹீன்கள், சித்திகீன்கள். அப்போ நபிமார்கள், சுஹதாக்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், சாலிஹீன்கள் நல்லவர்கள், சித்திகீன்கள் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்வான். அப்போ இவர்களுடைய அந்த நேரான வழியை யா அல்லாஹ் எங்களுக்கு தா என்று கேட்குறோம். அதுக்கப்புறம் கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்துக்குண்டானவர்களுடைய வழியும் அல்ல, வலத்தாலின், யாரெல்லாம் வழிகேட்டில் இருந்தார்களோ அவர்களுடைய வழியையும் யா அல்லாஹ் எனக்கு தந்துடாத என்று நாங்கள் ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவில் கேட்கின்ற போதும் அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா லி அபுதி, இது என்னுடைய அடியானுக்குரியது. நேர்வழி யாருக்கு வேணும்? அல்லாஹ்வுக்கு வேணுமா? அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா லி அபுதி, இது என்னுடைய அடியானுக்குரியது. வலி அபுதி மாச அல, அவன் எதை என்னிடத்தில் கேட்கின்றானோ அதை நான் அவனுக்கு வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அர்த்தத்தை அப்போ என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதப்படுதுன்னு சொன்னால் என்னுடைய ரப்போடு நான் என்ன செய்கின்றேன்? உரையாடுகின்றேன். நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத அல்லாஹ் என்னை அல்லாஹ்வை புகழ, என்னுடைய அடியான் என்னை புகழ்கின்றான் என்று சொல்ல, அவன் என்னிடத்தில் வந்து அவன் தேவையானதை கேட்கிறான், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், நேர்வழியை கேட்கிறேன், நான் உனக்கு தர காத்திருக்கிறேன் என்று என் ரப்பை முன்னாடி இருக்கின்றான், அவனை பார்த்து அவனோடு உரையாடி பேசிக்கொண்டிருக்கின்றேன். எனவே என்னை என் ரப்பு புகழ்கின்றான், என்னை என் ரப்பு ஞாபகப்படுத்துகின்றான். இறைவா, உன்னிடத்தில் நான் வந்து நேரு வழியை கேட்கின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், அவன் கேட்பதை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று. இப்படி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பொருள் உணர்ந்து நானும் நீங்களும் தொழுகையில் ஓதுவோமே ஆனால், இந்த உரையாடலின் அடிப்படையில் எங்களுடைய தொழுகை இருக்குமே ஆனால் எங்களுடைய கவனங்கள் திசை திரும்பாது. எந்த உள்ளட்சத்தை மூமின்கள் தொழுகையிலே பெற்றுக்கொள்வார்கள், அவர்களே வெற்றி பெற்றவர்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள் என்று பார்த்தோம் அந்த வசனத்தில். அவர்களுடைய ஒரு பண்பு தான் உண்மையான விசுவாசிகளுடைய மூமின்களுடைய ஒரு பண்பு, தொழுகையில் உள்ளட்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று. அப்போ இந்த ஃபாத்திஹா சூராவுடைய பொருளையும் அல்லாஹ்வோடு நாம் உரையாடுகின்ற அந்த உரையாடலையும் நானும் நீங்களும் சரியாக விளங்குவோமே ஆனால் எங்களுடைய கவனங்கள் தொழுகையில் எங்கேயுமே திசை திரும்பாது, முழுக்க முழுக்க அல்லாஹ்வோடையே சார்ந்திருக்கும். எவ்வளவு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் தக்பீர் கெட்டி இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற போது எங்களுக்கு தருகின்றார் என்று பாருங்க. நாங்கள் யதார்த்தமாக ஓதுறோம், ஆட்டோமேட்டிக்காக அது வாயில் வந்துடுது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி. ஆனால் அதற்குள்ள இவ்வளவு சிறப்புகளும் மகிமைகளும் அடங்கி இருக்குது அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பையும் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்களுடைய சிறப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள். இப்போ பக்கராவுடைய வசனங்களும் என்ன தொழுகையில் ஓதப்படுது. அப்போ அந்த வசனங்கள் ஓதப்படுகின்ற அதனுடைய சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அந்த மலக்கோடு இருக்கும்போது சமிஅ நகீதம் மின் ஃபௌகிஹி, வானத்திலிருந்து ஒரு சரியான சத்தம், ஒரு சவுண்டு வருது. ஃபரஃபஅ ரஅஸஹு, ரசூலுல்லாஹ் தலை உயர்த்தி பார்க்குறாங்க. தலை உயர்த்தி பார்த்ததும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஹாதா பாபும் மினஸ் ஸமா, வானத்தில் இது ஒரு கதவு திறக்கப்படுது. ஃபுத்திஹல் யௌம், இன்றைய தினம் ஒரு கதவு திறக்கப்படுது. லம் யுஃப்தஹ் கத்து இல்லல் யௌம, இதுக்கு அந்த வானத்தில் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கதவு திறக்கப்படுது. அந்த திறக்கப்படுதனுடைய அந்த சப்தத்தை தான் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இப்போ கேட்குறீங்க என் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். ஃபனஸல மின்ஹு மலக்குன்,
ஒரு மலக்கு அந்த கதவின் மூலமாக இந்த உலகத்துக்கு வர்றாரு. ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்தி லம் யுன்ஸல் கத்து இல்லல் யௌம. அந்த வரக்கூடிய மலக்கு இருக்குதே, அவர் இன்றைக்கு தான் முதல் தடவை இந்த பூமிக்கு வர்றாரு. இதுக்கு முதல் அவர் வந்ததும் இல்லை, இதுக்கப்புறம் வரவும் மாட்டார். அந்த மலக்கு வந்து ரசூலாங்களை பார்த்து சொல்கின்றார்கள், அப்ஷிர் பினூரைனி, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 ஒலிகளை கொண்டு உங்களுக்கு நான் நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன், நற்செய்தி கூறுகின்றேன். ஊத்தி துஹுமா, அந்த 2ஐயும், அந்த 2 ஒலிகளையும், 2 ஒலிகளும் இருக்குதே, லம் யூ தஹுமா நபியுன் கபுலக், இதுக்கு முன்னாடி எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ் உங்களுக்கு தர்றான். ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ் தர்றதுனால தான் அதை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த செட்டப்பை பாருங்க அல்லாஹ் இடத்துல. சும்மா வந்து இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வளமையாக சொல்கிற மாதிரி அல்லாஹ் அனுப்ப முடியுமா இல்லையா? அப்படி அனுப்பலாம். ஆனால் அப்படி அனுப்பாமல் ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு கதவை வச்சு, ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு மலக்கை வச்சு, ஏன் சொல்ல வர செய்தியினுடைய அந்த உயர்வை, தாற்பயத்தை, அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான முக்கியமான செய்தி என்பதை அல்லாஹ் உணர்த்த வர்றான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இல்லை வளமையாக ஒரு வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ் அனுப்புகின்றவன், இதையும் அல்லாஹ் அனுப்ப இருந்துச்சா இல்லை, இந்த செய்தியை ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ்க்கு கொடுக்க இருந்துச்சா இல்லையா? அப்படி கொடுக்காம இது எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அந்த செய்தியினுடைய தாற்பயத்தை மூமின்கள் அவங்களுடைய தலைக்கு மேலே வச்சு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி அப்படி என்றதை உணர்த்துவதற்காக வேண்டி மொத்தமாக சொல்றாங்க. திடீரென்று ஒரு சப்தம், வானத்தில் ஒரு கதவு, இதுக்கு போது அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மலக்கு வர்றாங்க, இதுக்கு போது அப்படி வந்ததும் இல்லை. அந்த மலக்கு வந்து சொல்றாங்க, அப்ஷிர் பினூரைன், 2 ஒலிகளை கொண்டு உங்களுக்கு நாங்கள் நன்மாராயம் சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. இதுக்கு போது எந்த நபிக்குமே அல்லாஹ் இந்த கிஃப்டை கொடுக்க இல்லை, உங்களுக்கு தான் தர்றான். என்ன கிஃப்ட்? ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாபி வ ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஃபாத்திஹாவும் பக்ராவினுடைய கடைசி வசனங்களுமே அந்த கிஃப்ட் என்ன அந்த மலக்கு சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், லன் தக்ரா பிஹர்ஃபி மின்ஹுமா இல்லா உத்தியதஹு, அந்த 2லையும், அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலையும் பக்ராவிலையும் பிரார்த்தனை வரிகள் இருக்குதா இல்லையா? அந்த பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நாளும் தவறாது என்று அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லிவிட்டு போகின்றார்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் ஆமன ரசூல் இருந்து வரும். லா யுகல்லிஃபுல்லாஹு தான் துஆவை ஆரம்பிக்கும். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹ், மறதியாக செஞ்ச தவறுதலாக செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களால் சுமக்க முடியாதது எங்களுக்கு தராத, இதுக்கு முன்னாடி உள்ள கௌமுகளுக்கு கூட்டங்களுக்கு கொடுத்தது போல எங்களுக்கு தண்டனைகளை கஷ்டங்களை தந்துடாத, வலா துஹம்மில் மா லா தாக்கத வஅஃபு அன்னா, எங்களுடைய பாவங்களை வஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துஆவை நாங்கள் கேட்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், அவன் கேட்பதை நான் அவனுக்கு கொடுப்பேன். சூரத்துல் ஃபாத்திஹாவுல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அதை கேட்கின்ற போது அவனுக்கு நான் வழங்குவேன். ஒரு கிஃப்டை அல்லாஹ் தர்றான் எனக்கும் உங்களுக்கும். அது அந்த கிஃப்டை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப். வானத்தில் ஒரு கதவு ஒன்று ஓப்பன் ஆகுறேன்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். வானத்தில் கதவு இருக்குதா? கதவு இருக்குது, எங்களுக்கு தெரியல, ஆனால் கதவு இருக்குது. அந்த செட்டப்பை பாருங்கள், எவ்வளோ பெரிய செட்டப் ரசூலுல்லாஹ்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொல்லி. அப்போ நாங்கள் தூங்கும் போதும் இறுதியாக இரவில் ஓத வேண்டிய வசனம் நாங்கள் சும்மா எதேச்சமாக பாடமாக்கிருந்து அப்படி ஓதிக்கிட்டு போகிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் கேட்கின்றீர்கள், உங்களை அறியாமலேயே உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்றால் நீங்கள் அந்த 2 வசனங்களையும் மோதி என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கின்றீர்கள். இவ்வளவு சிறப்பை சூரத்துல் ஃபாத்திஹாவுலையும் இதுலேயும் வச்சுக்கிறான். இதை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், பொருள் உணர்ந்து அதனுடைய மகிமையை உணர்ந்து, இவ்வளவு முக்கியமான ஒரு சூறாவா, இவ்வளோ அற்புதமான ஒரு சூறாவா என்று உள்ளத்தில் ஆழமாக அதனுடைய தாற்பயத்தை கொண்டு வந்து நானும் நீங்களும் தொழுகையில் ஓதுகின்ற போது எங்களுடைய முழு கவனமும் முழு திசையும் எங்கே தான் இருக்கும்? தொழுகையில் தான் இருக்கும். எவன் கடன் காசு தரணும் என்றதில் இருக்காது. அடுத்து ஒய்ஃப் என்னென்ன வாங்கிட்டு வர சொன்னா என்ற நாங்கள் தொழுகையில் வந்து யோசிக்க மாட்டோம். எவன் யாருக்கு நான் காசு கொடுக்கணும், இப்போ எங்கே போகணும், அடுத்து இந்த லிஸ்ட் எதுவுமே எங்கே வராது? தொழுகையில் வராது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்களா இல்லையா?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காலோடு கால உரசி ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அதில் கேட்பாங்க அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்னன்னு சொல்லுங்கண்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீங்கள் உங்கள் ரப்பை முன்னாடி பார்த்து கொண்டு இருப்பதை போன்று நீங்கள் தொழ வேண்டும். ஆனால் நீங்கள் அவனை பார்க்கவில்லை. வலாக்கின் அல்லாஹ் யராக், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான அந்த உருவம் அந்த எங்களுக்கு தெரியும். அந்த உருவம் முன்னாடி இருக்குது. நான் தக்பீர் கற்றிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் இறைவன் என்னை பார்த்து சொல்கின்றான் ஹமிதனி ரப்பி, அவனிடத்திலேயே நான் பாவ மன்னிப்பும் கேட்கின்றேன், அவனிடத்திலேயே நான் நேர்வழியையும் கேட்கின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான் நீ கேட்பதை நான் தருகின்றேன் என்று. இந்த உணர்வுகளோடு, இந்த உணர்ச்சிகளோடு, இந்த எண்ணங்களோடு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முழு கவனமும் அல்லாஹ் மேலே இருக்கின்ற போது அந்த தொழுகை எவ்வளவு உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கும். அந்த தொழுகையில் எவ்வளவு உள்ளச்சம் இருக்கும். இந்த உள்ளச்சம் ஒரு மூமினுடைய பண்புகளில் ஒன்று. அதுவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரரான ஒரு மூமினுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த பண்பு என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். எனவே மிக முக்கியமான ஒரு தகவல், நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் சும்மா போகிற போக்கில் மனப்பாடத்தில் நாங்கள் ஓதினாலும் அது அல்லாவோடு நாங்கள் உரையாடுகின்றோம். இதில் இவ்வளவு தாற்பயங்கள் அர்த்தங்களை தொழுகையில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற அந்த உணர்ச்சியோட அல்லாவை நாங்கள் நினைத்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற போது எங்களுக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துக்களை மகிமைகளை தருகின்றான். அதில் நாங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தது பக்ராவினுடைய கடைசி 2 வசனம். சரி, அடுத்து தொழுகையில் ருக்குவினுடைய பல சிறப்புகள் இருக்குது. அதே போல் தொழுகையில் நாங்கள் ஆரம்ப துவாக்குள் ஓதுகின்றோம். அல்லாஹும்ம பாயித் பைனி, நிறைய நாங்கள் தெரிஞ்ச விஷயங்கள்னால ரொம்ப டீப்பாக நாங்கள் போகாமல் அடுத்து நான் ரொம்ப கட்டாயம் எங்களிடத்தில் அல்லாவுக்கு இன்னொரு இடம்தான், மிக நெருக்கமான ஒரு இடம்தான் சுஜூது. சுஜூது சம்பந்தமாகவும் சில செய்திகள் எங்களோட கவனத்தில் கொண்டு வந்தால் எங்களோட ஆள் மனதில் பதிஞ்சேன்னு சொன்னால், ஏன்னா சுஜூதை அல்லாவை தவிர நாங்கள் வேறு யாருக்குமே செய்கிறது இல்லையே. சில நேரங்களில் குனிய செய்வோம், ருக்குவுடைய இடத்துக்கு சில நேரங்கள் ஒரு பொருள் எடுக்க போகல குனிவோம், ஏதாவது செய்வோம். சுஜூதை, அந்த சுஜூத் என்ற அமைப்பை தொழுகையை தவிர வேறு ஏதாச்சும் நாங்கள் செய்கிறோமா? செய்ய மாட்டோம். சின்ன பிள்ளைங்களை விளையாடும் போது சும்மா குனிஞ்சிக்கிட்டு அப்படின்னு இருப்போமே தவிர வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் செய்கிறோமா? இல்லை, தொழுகையில் மட்டும்தான். அப்போ அல்லாவுக்காக வேண்டி அதை நம்ம செய்கிறோம், வேறு யாருக்காக வேண்டியும் இல்லை. இந்த உலகத்தில் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடாது, குழந்தைகள் தாய்க்கு செய்யக்கூடாது, மனுஷனுக்கு செய்யக்கூடாது, யாருக்குமே செய்யக்கூடாது. முஸ்லீம்கள் நாங்கள் மட்டும்தான் எங்களை படைத்த இந்த உலகத்தை படைத்த ரப்புக்கு மாத்திரம் கொண்டு போய் சாஷ்டாங்கம் செய்கின்றோம், சுஜூத் செய்கின்றோம், தலையை கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு விஷயம் என்றதை நாங்கள் அறிஞ்சோம் என்று சொன்னால், தொழுகை இன்னும் உயிரோட்டம் உள்ளமாக உள்ளச்சம் உள்ள தொழுகையாக இருக்கும். கொண்டு போய் தலையை வைக்கும் போது அந்த 7-8 உறுப்புகளையும் நிலத்தில் பட வைக்கும் போது என் ரப்பை அவனுக்காக நான் சாஷ்டாங்கம் சுஜூத் செய்கின்றேன் என்று உணர்வு வருகின்ற போது அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் தொழுகை. தூக்கம், பசி எல்லாமே பறந்து போயிடும். சரி, சுஜூத் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சுஜூதுடைய நன்மைகள், அதனுடைய சிறப்புகள் ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாவுக்கு மிக நெருக்கமான இடம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நீங்கள் அந்த டைமில் துவா கேளுங்க, துவா அங்கீகரிக்கப்படும் என்று. வேற அது வளமே எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. வேற என்ன சுஜூதுடைய சிறப்புகள்? அதான் அல்லாவுக்கு மிக நெருக்கமான இடம், துவா அங்கீகரிக்கப்படும். இப்போ அந்த செய்தியை நான் இன்றைக்கு சொல்ல வரல, ஏன்னா அது வளமே எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி என்றனால. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ரபிஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபி தோழர், குந்த் அபீது மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு நாள் தங்கினேன். தங்கின நேரத்தில் அவங்களுக்கு ஃபஅதைதுஹு பிவுதுஇஹி வஹாஜதிஹி, அவங்களுக்கு தேவையான உதுவுக்கு தேவையான இயற்கை தேவைக்கு தேவையான தண்ணீர்களை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சது ரசூல்லாங்க அந்த சஹாபிகிட்ட பார்த்து கேட்குறாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல ரசூல்லாங்களுக்கு கேட்குறாங்க. ரசூல்லாங்க ஃபகால லி சல், உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஃபகுல்து, நான் கேட்டேன், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் உங்கள் கூட எனக்கு இருக்கணும். இப்போ எப்படி உங்கள் கூட இருக்கிறேன்னா சொர்க்கத்திலே உங்கள் கூட இருக்கணும். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவ கைர தாலிக், வேறு ஏதாவது இருக்குதா கேட்குறதுக்கு? அப்போ சொல்கிறாங்க, ஹுவதாக்க, அதுதான் யா ரசூலுல்லாஹ், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உலகத்துக்கு காசு வேணும், பணம் வேணும், மாடி வீடு எதுவுமே வேணாம், எனக்கு சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக் பிகஸ்ரத்தி சுஜூத், நீங்கள் அதிகமாக சுஜூத் செய்யுங்க.
மறுமையில் சொர்க்கத்தில் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நாங்கள் கொண்டு போய் வைக்கிற அந்த சுஜூத் இருக்குதே, அதனுடைய அந்த உயர்ந்தபட்ச அல்லாஹ் தரக்கூடிய அந்த மகிமை கிஃப்ட் என்னன்னு சொன்னால், சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தர்றான். எப்படிப்பட்ட சுஜூது! அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ருக்கூலையும் சுஜூதையும் அவசரப்படுத்தாதீங்க. திருடுறன் தொழுகையில் திருடுறான், நிதானமாக அந்த சுஜூதை செய்கின்ற போது மறுமையில் அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள், இதா கரஅ இப்னு ஆதம் அஸ்ஸஜதா, சஜிதாவுடைய வசனங்கள் ஓதி ஃபஸஜத, ஆதமுடைய மகன் குழந்தை மூமின்கள் என்ன செய்கிறாங்கன்னா சஜிதா செய்கிறாங்க. செய்கின்ற போது இஅ்தஸல ஷைத்தான் யப்கி, ஷைத்தான் அழ ஆரம்பிச்சிடுவானு. நாங்கள் சுஜூத் செய்கின்ற போது குர்ஆன் வசனங்கள் ஓதி அல்லாஹ்வை புகழ்றதுக்காக சுஜூத் ஷைத்தான் அழ ஆரம்பிச்சிடுவானாம். அழ ஆரம்பித்து அவன் சொல்லுவானாம், உமிர இப்னு ஆதம் பி சுஜூதி, அல்லாஹ் ஆதமுக்கும் ஆதமுடைய இந்த குழந்தைகளுக்கும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஃபஸஜத, அவன் சஜிதா செய்தான். ஃபலஹுல் ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். வ உமிர்து பி சுஜூதி, எனக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனா ஃபஅபைது, நான் மறுத்து விட்டேன். ஃபலியன் நார், எனக்கு அல்லாஹ் நரகத்தை தர இருக்கின்றான் என்று ஷைத்தான் சொல்லுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ நாங்கள் சுஜூத் செய்கின்ற போது ஷைத்தான் அழுவான். ரெண்டாவது சிறப்பு என்ன சுஜூதுடைய? ஒன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. ரெண்டாவது ஷைத்தான் அழுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் எப்படி வருகின்றன்னு சொன்னா, நாளை மறுமையில் யக்ஷிஃபு ரப்புனா அன்சாக்கி, அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் வெளியாகுவதற்காக திரையை அகற்றி தன்னுடைய காலை வெளியே கொண்டு வருகின்ற போது அல்லாஹ் வர்ற நேரம், ஒட்டுமொத்த அந்த கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட முன்னாடி அல்லாஹ் வர்றான். அந்த நேரத்தில் ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் வ முஃமினத்தின், மூமினான ஒவ்வொரு ஆணும் மூமினான ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யுமா, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யும். ஃபயபகா குல்லு மன்கான யஸ்ஜுது ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் யாரு ரியாஅன் வ சும்அத்தன், மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி சுஜூத் செய்தார்களோ, அல்ல மக்களிடத்தில் பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சுஜூத் செய்தார்களோ, அவர்கள் ஃபயதஹப லியஸ்ஜுது, ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ்வை பார்க்கின்ற போது அவர்களும் சுஜூத் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். ஃபயஊத தஹ்ருஹு தபகன் வாஹிதா, பலகையை போல நிற்குமாம், அவனோட முது குனியாது. இங்கே நாங்கள் எங்களோட முதுகை நாங்கள் குனிச்சோம் என்று சொன்னால், மறுமையில் ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ்வை பார்க்கின்ற போதும் அங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், எங்களோட இடுப்பு எங்களோட முதுகு குனிஞ்சி அந்த ரப்புக்கு உண்மையாகவே உள்ளச்சத்தோடு, என் இறைவன் இந்த உலகை படைத்தவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், இந்த உலகத்தில் எனக்கு சகலதையும் தந்தவன் என் கண் முன்னே வருகின்றான், அவனை பார்க்கின்ற அந்த சந்தோஷத்திலே யா அல்லாஹ் நீதான் எனக்கு எல்லாமே என்று முழுக்க அந்த 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 மனிதன், அந்த அடியான், உண்மையான மூமினான ஆணும் பெண்ணும் அந்த சுஜூதிலே விழுகின்ற அந்த அந்த அந்தஸ்தை, அந்த சிறப்பை அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்தில் எனக்காக மாத்திரம், என்னை நினைத்து மாத்திரம், என்னை புகழ வேண்டும் என்று மாத்திரம் யாரு சுஜூத் செய்தார்களோ அவர்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வெளிப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு நேரடியாகவே சுஜூத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் சுஜூத் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தர்றான். மூணாவது சிறப்பு. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவம். மஅதான் இப்னு அபி தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு தாபியே, அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், லக்கீத்து சௌபான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை சந்திக்கிறார். சந்தித்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, அக்பிர்னி பி அமலின், எனக்கு ஒரு வணக்கத்தை நீங்கள் சொல்லித்தாங்க, அதை நான் செய்கிறதின் மூலமாக யுதுஹிலுனி அல்லாஹு பிஹில் ஜன்னா, அந்த வணக்கத்தை செய்கிறதின் மூலமாக அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணும், அந்த வணக்கத்தின் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை கேட்குறாங்க. அவங்க என்னென்னா அமைதியாக இருந்துடுறாங்க, அதுக்கு எந்த பதிலுமே சொல்கிறாங்க இல்லை. ரெண்டாம் தடவையும் கேட்குறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. மூணாம் தடவையும் கேட்குறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சால்த்து அன்சாலிக்க ரசூல் அல்லா, நீங்கள் கேட்டதை போலே நான் ரசூல் அங்ககிட்ட இப்படி கேட்டேன், யார சொல்ல எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தாங்க, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாகவும் இருக்க வேண்டும், மறுமையில் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்க, அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூதி லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அதிகமாக நீங்கள் சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருங்க. ஃபஇன்னஹு லா தஸ்ஜுது லில்லாஹி சஜதத்துன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு சுஜூது, ஒரு சஜதா நீங்கள் செய்தீர்களே ஆனால் இல்லா ரஃபஅக்கல்லாஹு பிஹா தரஜா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தரஜா அந்தஸ்தை தருகின்றான். வஹத்த அன்ஹா பிஹா
ஹதீஅத்தன், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அந்த சஹாபி சொல்கின்றதை பார்க்கலாம். ஒன்று ஒரு அந்தஸ்து கிடைக்குது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, இது எல்லாத்தையும் தாண்டி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அமலாக, ஒரு செயலாக அந்த சுஜூது இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்கிறாங்க. நீங்கள் அதிகமாக சுஜூத் செய்பவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஃபரலான தொழுகையிலேயும் தான், ஃபரல் அல்லாத சுன்னத்தான தொழுகைகள்லேயும் தான் அதிகமாக சுஜூத் செய்யணும். நிதானமாக செய்யணும், அவசரமாக செய்யக்கூடாது. சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹு, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அல்லாஹும்ம லக்க சஜத்து. இதெல்லாம் சுஜூதில் ஓதக்கூடிய துவாக்கள். இந்த துவாக்களை உளமாற அல்லாஹ்வை நினைத்து, யா அல்லாஹ் உனக்காகவே இந்த உலகத்தில் இந்த 8 உறுப்புகளும் நிலத்தில் படுது, உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்காக வேண்டும் இந்த சுஜூதை செய்யல, என் முன்னாடி நீ இருக்கின்றாய் யா அல்லாஹ், உனக்காக தான் இதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த விதத்திலே நான் செய்கின்றேன். உன்னுடைய சொர்க்கத்தை எதிர்பார்த்து தூதருடைய அந்த 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 நட்பு மறுமையில் எனக்கு வேண்டும். அதே போல அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் வேணும். உன்னுடைய எதிரி, எங்களுடைய எதிரி ஷைத்தான் அழுகின்றான், இதற்காக நான் சுஜூத் செய்கின்றேன் என்ற அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிகின்ற போது அந்த தொழுகை எவ்வளவு உயிரோட்டம் உள்ள தொழுகையாக, எவ்வளவு உள்ளச்சம் உள்ள தொழுகையாக, அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழுகையாக அமையும் என்பதை சும்மா யோசிச்சு பாருங்க. தொழுது முடியும் போது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். என் ரப்புக்காக நான் ஒரு தொழுகையை தொழுதேன். நாங்கள் சும்மா எவ்வளோ காலமாக வந்து தக்பீரை கட்டுறோம், ருக்குக்கு போகிறோம், சுஜூதுக்கு போகிறோம், இல்லை இப்படி உயிரோட்டமாக நாங்கள் தொழுது பாருங்க. அந்த தொழுகை அவ்வளோ சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். பெரிய ஒரு சுறுசுறுப்பு எங்களோட உடம்புக்கு தரும். ஒரு பெரிய ஒரு ஓடி, ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி வந்து எவ்வளோ பெரிய உற்சாகம் இருக்குமோ அந்த உற்சாகத்தை இந்த தொழுகை எங்களுக்கு தரும். எனவே இந்த உயிரோட்டம் உள்ள தொழுகையாக, அதே போல சுஜூதுக்கு பாவங்களை மன்னிக்கப்படும். நரக நெருப்பை என்ன செய்யாது, சுஜூத் செய்யப்பட்ட உறுப்புக்களை நரக நெருப்பு தீண்டாடு என்று வருது. இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. எனவே எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இவ்வளோ காலமாக 1-2 செய்திகளை தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்ற போது சுஜூதுக்கு போகின்ற போதே என் ரப்பு முன்னாடி இருக்கின்றான். இவ்வளோ சிறப்புகள், அந்தஸ்துக்களை, மகிமைகள் அல்லாஹ் தர்றான். யா அல்லாஹ் உனக்காக சுஜூத் செய்கின்றேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, நபியோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தா, சொர்க்கத்தை தா யா அல்லாஹ், என்னுடைய அந்தஸ்தை உயர்த்து, என்னுடைய எதிரி உன்னுடைய எதிரி ஷைத்தான் அழுகின்றான் யா அல்லாஹ், இந்த சந்தோஷத்தை உனக்காக நான் சமர்ப்பிக்கின்றேன் என்று அழகாக அற்புதமாக சுஜூத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நானும் நீங்களும் ஏற்படுத்துவோம். எனவே இப்படி நாங்கள் தொழ வேண்டும். இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதன் காட்டி தந்த இந்த முறையில் அமைகின்ற பட்சத்தில் நிச்சயம் எங்களுடைய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கும். ஒரு நாளுமே எங்களுடைய கவனத்தை விட்டு திசை திரும்பாது. எனவே மூமின்களுடைய ஒரு பண்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கும் அந்த உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகையாக இருக்கும் என்று சொல்கின்றார்களோ அந்த உள்ளச்சம் உள்ள தொழுகையாக எங்களுடைய தொழுகைகளையும் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.